வெல்கம் டு நீட் சென்னை மதுரை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா பிசிக்ஸ்ல மாஸ்டர் ஆகலாம் அப்படின்ற வீடியோ தான் இது. ஸோ லாஸ்ட் வீடியோல பிசிக்ஸை எப்படியெல்லாம் படிக்கக்கூடாது, எப்படியெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கெட்டிங் கிளியர் வித் பேசிக். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்க படிக்கும் போதே ஸோ அதுவே வந்துட்டு ரொம்ப கிளியரா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா கான்செப்ட்மே புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னா பில்டிங் தான். ஸோ ஃபவுண்டேஷன்ஸை நீங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றீங்களோ ஸோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸுமே சரி ஸோ நம்மளால ஈஸியா படிச்சு முடிக்க முடியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு ஆக்டிவ் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பிசிக்ஸ்ல அதிகமாக சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ தியரி கொஸ்டினை விட ஸோ அதிகமாக நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ அது எங்க இருந்தாலும் நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்ல இருந்தும் நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணிடுங்க. அண்ட் தேர்ட் ஒன்று வந்துட்டு எம்சிக்யூஸ் ஃப்ரம் ரிசோர்சஸ். ஸோ வேற ரிசோர்சஸ்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் கூடவே வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைனிங் நோட் புக்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ இனிஷியலாகவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற போது இருந்தே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே நோட் புக்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எல்லா கான்செப்ட்ஸும் நம்மளுக்கு கிளியராக புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிவைஸ் த்ரூ மிஸ்டேக்ஸ். ஸோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் இல்லை ஸ்கிப் பண்ணாமல் அது எந்த நாள் அந்த மிஸ்டேக் வந்துச்சு, அது எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலாம், ஸோ அதுக்கான வழியெல்லாம் என்ன அப்படின்றதும் நீங்கள் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ் டைமர் ஃபார் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே வந்துட்டு ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அண்ட் எப்படிலாம் நம்ம வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டான பீரியட்ல முடிக்கிறது, ஸோ அப்படிங்கிறதும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அண்ட் ஃபைனலி ரிவைஸ் ஃபார்முலாஸ் ரெகுலர்லி. ஸோ நீங்கள் படித்த எல்லா ஃபார்முலாஸுமே வந்துட்டு ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கேப் விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு மறந்துடும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம படிக்கிறப்ப புரிஞ்சும் படிக்க கற்றுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலயமா ஃபிசிக்ஸில் வந்து ஈஸியாக மாஸ்டர் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற போஸ்ட் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.